வெல்கம் டு உனேஸ் லாஃப்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி 320 கிலோமீட்டர் ரேஸ். ஸோ நம்ம பேர்ட்ஸ் வந்து 19 பேர்ட்ஸ் விட்டோம். நமக்கு எத்தனை பேர்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பேர்ட்ஸை வந்து இப்போ இதெல்லாம் என்ன பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னால் நம்ம பார்த்த பட்டாக்கள் தான். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பக்காவாக ரெடியாக இருக்காங்க, எந்த நோயும் இல்லை. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கூண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம புறாக்களை ஸ்டாக் பண்ணணும். இப்போது 10 அடி கூண்டில் சில பேர் வந்து 50 புறா 70 புறா வரைக்கும் வந்து விடுவாங்க. ஸோ விடுறது முக்கியம் கிடையாது. புறாக்கள் அதிகமாகும் போது செல் அதிகமாகும். ஒரு புறாவில் உள்ள வைரஸ் இன்னொரு புறாவுக்குள்ளே தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கூண்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூண்டில் செல்லு பறக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இவ்வளோ புறாக்கள் இருக்கும்போது நோய் வராதுங்களா, மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இதில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, ஈஸியாக வந்து இந்த ஒன்னே கோல்டு வந்துடும். ஒன்னே கோல்டுனால் ஒரு சைடு மட்டுமே கண் வீங்கி இருக்கும், அதுக்கப்புறம் சளி வரும். ஸோ அதுக்கு நாம் என்ன கொடுப்போம்னா, ரெஸ்டாக்லின் 250 கொடுப்போம். அது 2 நாள் தொடர்ந்து ஈவினிங் டைமில் ஒரு 7 மணிக்கு மேலே தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெட்ராசைக்ளின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேரும் ஒன்று உண்டு, என்னென்னா டெராமிசன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெராமிசன் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா, அது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய மெடிசனு. ஸோ அது வந்து என்னென்னா, அதை 4ஆக பிரிக்கணும். அந்த மெடிசன் ரொம்ப இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். ஸோ அதை வந்து 4ஆக கட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது ஒரு 3 நாள் 4 நாள் அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஈவினிங் டைமில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒன்னே கோல்டு இருந்தே கொண்டான அடையாளமே இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெகாசோல் வீக்லி 2 டைம்ஸ் கொடுக்கணும். விம்ரால் 1 டைம் கொடுக்கணும். லீவ் 52 கம்பல்சரி 10 days 1 டைம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி 1 வீக்கு ஷெடியூல் எப்படின்னா, திங்கக்கிழமை நம்ம வந்து பிகாசோல் கொடுக்குறோன்னா செவ்வாய்க்கிழமை வந்து விம்ரால் கொடுங்க, புதன்கிழமை ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வியாழன்கிழமை வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் இருந்தால் ப்ரோட்டீன் பவுடர் கொடுங்க. அப்படி ப்ரோட்டீன் பவுடர் இல்லைன்னா சப்ளிமெண்ட் பவுடர் இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும் சப்ளிமெண்ட் பவுடரு. ப்ரோவிட்டு, விட் பயோ இந்த மாதிரிலாம் இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணுறப்ப அது தண்ணியில் கலந்து வைக்கக்கூடியதா இல்லை ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட்டாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து அது பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாக. அதாவது ஒரு கிலோவுக்கு 1 ஸ்பூன் அப்படின்னா அந்த 1 ஸ்பூன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரேசிங் டைமில் பேர்ட்ஸை வந்து இப்போ நீங்கள் 4 to 500 550 வந்து இந்தியாவில் ரேஸ் நடக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் ஒரு 3 மணிக்கு தான் நீங்கள் வந்து ட்ரைனிங்கே கொண்டு போகணும். அதே மாதிரி பர் டேக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் புறாவை பறக்க வைக்க வேணும். காலையில் பறக்க வச்சிங்கன்னா ஈவினிங் பறக்க வைக்கக்கூடாது. ஆனால் ஈவினிங் பறக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா ட்ரைனிங்குமே அந்த டைமில் போடுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்கிறது. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி 500 அபோவ் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, பேர்ட்ஸை வந்து பெர்ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஈவினிங் டைமில் ட்ரைனிங் கொடுங்க, அதுவும் 3 மணிக்கு மேலே. அதே மாதிரி லாஃப்ட் ஃப்ளையுமே வந்து 3 மணிக்கு மேலே மட்டும் பர் டேக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து பேர்ட்ஸை பறக்க வைங்க. அது அரை மணி நேரமோ 1 மணி நேரம் கம்பல்சரி பறக்கணும் அப்படின்னு சொல்லி விரட்டி விடாதீங்க. ஒரு 45 minutes கம்பல்சரி பறக்க வைங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட போன் ஜாயின்ஸ்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் 500 600 பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்கள் பேர்ட்ஸை பறக்க வச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு தயார் பண்ணுறதுக்காக ஜி கார்டு இருக்கும், ஜி கார்டு கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம 19 பேர்ட்ஸ் வச்சோம், 16 பேர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம பேர்ட்ஸ் எப்போல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா 9:03, அதாவது 320 கிலோமீட்டர். நமக்கு 2 மணி நேரம் 3 நிமிஷமாக இருக்குது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்திருக்கு. ஆனால் நமக்கு பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இன்னும் பேர்ட்ஸுக்கு செல்ஸ் எதுவுமே வரலை. ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்பீடில் தான் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் 17 பேர்டு வந்திருக்கு, 16 பேர்டு தான் ஸ்டாக் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கூட ஜிபிஎஸ் வந்து அதோட வேலையை செய்யாமல் இருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம ரேசிங் பற்றி தான் இருக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.